வணக்கம் வணக்கம். இன்றும் பல முக்கியமான விடயங்களுடன் நாங்கள் தகவல்கள் தரலாம் என்று சொல்லி வந்திருக்கின்றோம். பல முக்கியமான மிகவும் அவசியமான நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய தகவல்கள் தான் தற்போது உங்களிடம் நாங்கள் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். அஸ்வசுவனுடைய அந்த முதலாங்கட்டக்காரர்கள் கட்டாயமாக மீள் புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதாவது மீளாய்வு. அஸ்வசுவனுடைய மீளாய்வுக்காரர் யார் 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 இந்த மீளாய்வுக்கு தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை நிரப்பலாம், யார் யார் இந்த மீளாய்வுக்கு விண்ணப்ப படிவங்களை நிரப்பாமல் இருக்கலாம், அதாவது யார் யார் இதுக்கு உள்ளடக்கப்படுகிறார்கள், யார் யார் உள்ளடக்கப்படவில்லை என்ற முழுமையான தகவல்களுடன் நாங்கள் கூறுவதற்கு வந்திருக்கின்றோம். மற்றும் போதைப் பொருளுடன் பெருமளவு போதைப் பொருளுடன் இலங்கையினுடைய தென் பகுதியில் உள்ள நடுக்கடலில் வைத்து ஒரு படகு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த படகை கைப்பற்றியவர்கள் யார் என்று சொன்னால் இலங்கையினுடைய கடற்படையினர் கைப்பற்றி தங்காலை கடற்கரைக்கு கொண்டு வந்து தங்காலையில் போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தல் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த கப்பல்களில் படகுகளில் கடத்தப்படுகின்ற இந்த போதைப் பொருளுக்கு என்ன காரணம் என்பது சம்பந்தமாகவும், இந்த போதைப் பொருள் கடத்தல் எத்தனை கிலோ பிடிபட்டிருக்கின்றது, எத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான அந்த போதைப் பொருள், இதற்கு யார் யார் பின்னணி என்று சொல்லி நாங்கள் விரிவான ஒரு தகவலை பார்க்க போகின்றோம். இன்று நாமல் ராஜபக்சவனுடைய நுகைக்கொட பேரணி, அதாவது மிகப்பெரிய அளவில் நுகைக்கொடவில் பேரணி நடத்தப்பட போவதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகின்ற பேசு பொருளாக இருக்கின்ற இணையதளங்களில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்த ஒரு மிகப்பெரிய பேரணி. இந்த பேரணி யாருக்கு எதிராக நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பேரணி நடத்தப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள், தவறான ஆட்சியை நடத்தி செல்வது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச உட்பட எதிரணியினர் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணியை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த பேரணி இன்று 2 மணியிலிருந்து நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. எனவே இந்த பேரணியில் ஆரம்பத்தில் இருந்த ஆதரவு தற்போது குறைந்திருக்கின்றது. எதிரணியில் உள்ள பெரும்பாலான முன்னாள் ஜனாதிபதிமார்கள் இந்த பேரணிக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே, அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மைத்ரிபால சிறிசேனா, சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க போன்ற முக்கிய முன்னாள் ஜனாதிபதிமார்கள் இந்த பேரணிக்கு தங்களுடைய ஆதரவு கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு இன்னொரு படி முன்னேறி இன்று இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. எனவே எடுத்த காவடியை இறக்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக நாமல் ராஜபக்ச இருக்கின்றார். எனவே இந்த இடத்துல நாமல் ராஜபக்சனுடைய தந்தையான முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச ஒரு குத்துக்கரணம் ஒன்றை அடித்திருக்கின்றார். முன்னர் தான் இந்த பேரணியில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லியும் தற்போது தன்னுடைய மகன் தனித்து விடப்பட்டிருக்கின்றார், ஆதரவு இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கின்றார். எனவே தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்க்க போகிறீர்கள். ரணில் இந்தியாவுக்கு பயணமாகியிருக்கின்றார். ஏன் பயணமாகியிருக்கின்றார் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், ரணிலுடைய அந்த கடந்த கால வழக்கு, ரணில் கைது செய்யப்பட்டு வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணையினுடைய முடிவில் ரணில் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இது சம்பந்தமான வழக்குகளினுடைய 90% முடிவடைந்திருக்கிறதாக என்று சொல்லி சிஐடி பிரிவினர் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணைகளையும் இந்த இடத்துல முழுமையான விளக்கத்தையும், இந்த இடத்துல ரணிலினுடைய பிரத்யோக செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற ரணில் செய்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் கையொப்பமிடுகின்றது மற்றும் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அவற்றை நெறியாளர்கள் செய்கின்ற பிரத்யோக செயலாளராகிய அந்த பிரத்யோக செயலாளர் இவர் மீதும் பல வழக்குகள் இருக்கின்றன. இவர் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு தடை இருக்கின்றது. இந்த தடையை தனக்கு நீக்கும்படி தன்னுடைய சட்டத்தரணிகள் மூலம் நேற்றைய தினம் கேட்டிருக்கின்றார். இது மறக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இது இவ்வாறு மறக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அஸ்வஸ்வ சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
அஸ்வஸ்வனுடைய 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் அஸ்வஸ்வக்கு முதல் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்தவர்கள், அஸ்வஸ்வக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் உடனடியாக இந்த மாதம், அதாவது இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ள தங்களுடைய அந்த அனைத்து விண்ணப்பங்களையும் மீள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் மீள அவர்கள் தங்களுடைய விவரங்களை விண்ணப்பம் ஒன்றை எடுத்து அதில் நிரப்பி உரிய தரப்பினரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நலன்புரிகள் நன்மைகள் சபை அறிவித்திருக்கின்றது. இதன் போது தவறான விண்ணப்பங்கள், தவறான விளக்கங்கள், தவறான தகவல்களை வழங்குபவர்கள் அந்த நலன்புரி சபையினுடைய கொடுப்பனவுகள் அவர்களுக்கு இரத்து செய்யப்படும் என்று சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையும் செய்திருக்கின்றது. இந்த விண்ணப்பத்தை யார் யார் பதிவு செய்ய வேண்டும், யார் யார் பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லி முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற போது 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் முதல் தடவையாக அஸ்வஸ்வக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் இதற்குள் அடங்குகின்றார்கள். இதே காலப்பகுதியில் மனக்குறை விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள் தானே. இந்த 2022 2023 காலப்பகுதியில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள். எனவே இவர்களும் இந்த புதிய தகவல்களை சேர்த்தல் விண்ணப்பத்தை எடுத்து அதை நிரப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நலன்புரிகள் சபை ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றது. ஆனால் இந்த 2ஆம் கட்ட பதிவில் இருக்கிறார்கள் தானே, 2024ஆம் ஆண்டு பதிவு செய்தவர்கள் இருக்கிறார்கள் தானே 2ஆம் கட்டத்திற்காக, அதாவது 22ஆம் ஆண்டும் 23ஆம் ஆண்டும் பதிவுக்கு உட்படுத்தப்படாமல் புதிதாக 2024ஆம் ஆண்டு பதிவு செய்தவர்களும் இந்த 2024ஆம் ஆண்டு பதிவு செய்தவர்களுக்கு கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள் தானே. 2ஆம் கட்டத்தினுடைய மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் இந்த விண்ணப்பத்தை எடுத்து நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இவர்களுக்கான மீளாய்வு நடத்தப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய மீளாய்வுக்கான அனைத்து விடயங்களும் ஏற்கனவே பதிவில் இருக்கிறதாகவும் ஏற்கனவே இவர்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தற்போது மீளாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2ஆம் கட்டக்காரர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை எடுத்து நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் நான் சொல்கின்றேன், இந்த 2ஆம் கட்டம் 2024ஆம் ஆண்டு பதிவு செய்தவர்களும் 2024ஆம் ஆண்டு பதிவு செய்தவர்கள் கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களும் இதற்குள் அடங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்தவர்களும் அதற்கான அந்த கொடுப்பனவு வழங்காமல் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களும் இதற்குள் தங்களை உள்ளடக்கிக் கொள்ளலாம். எனவே இதில் யார் யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த முதலாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்கள் தனிநபர்களாக இருக்கலாம் அல்லது குடும்ப அங்கத்தவர்களை உள்ளடக்கிய ஒரு குடும்பமாக இருக்கலாம். இவர்கள் தான் இந்த மீள் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை எடுத்து நிரப்ப வேண்டும். இது ஆன்லைன் ஊடாக செய்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த ஆன்லைன் ஊடாக செய்வதை தவிர்த்து கொள்கின்றோம். எனவே ஆன்லைன் ஊடாக செய்வதால் நீங்கள் தவறான விளக்கங்களை கொடுத்து தவறான டீட்டெயில்ஸ்களை கொடுத்து உங்களுக்கு மீண்டும் இது கிடைக்காமல் போகலாம். எனவே இந்த ஆன்லைன் ஊடான அந்த விவரத்தை நாங்கள் இன்னொரு காணொலியில் போடலாம் என்று இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக இந்த விண்ணப்பங்களை எங்கே பெறலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த விண்ணப்பங்களை உங்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இஎஸ் என்று சொல்கின்ற கிராம உத்தியோகத்தர்களிடமிருந்தோ அல்லது சில இடங்களில் இஎஸ் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார உத்தியோகத்தர் செயற்படலாம் அல்லது சமுத்தி உத்தியோகத்தர் இருக்கலாம். அவர்களிடமிருந்து நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய கிராம மட்டத்தில் நாங்கள் இந்த அஸ்வஸ்வனுடைய மீள் புதுப்பித்தல், அதாவது புதிய ஆண்டுக்கான மீள் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை தரும்படி கேளுங்கள். எனவே அவர்கள் அதற்கு ஒரு வழி சொல்வார்கள். அநேகமாக கிராம நிலதாரி ஒரு விண்ணப்பத்தை வைத்திருப்பார். அதனை நீங்கள் எடுத்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு இந்த விண்ணப்பத்தை நீங்கள் நிரப்பலாம். இதை தவிர நீங்கள் இந்த விண்ணப்பத்தை எங்கே எடுக்கலாம் என்று சொன்னால் பிரதேச செயலகங்களில் உள்ள சமூக நலன்புரி சபைகளில் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற அந்த விண்ணப்பத்தை நீங்கள் இப்படி கேளுங்கள். என்னென்றால் அஸ்வஸ்வனுடைய மீளாய்வு விண்ணப்பம் என்று சொல்லி கேளுங்கள் அல்லது புதிய ஆண்டுக்கான தரவுகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பம் என்று சொல்லுங்கள். அவர்கள் அந்த விண்ணப்பத்தை தருவார்கள். சில பிரதேச செயலகங்களில் தங்களுக்கு தெரியாது இவ்வாறான அறிவித்தல் ஒன்றும் வரவில்லை என்று சொல்கின்றார்கள். எனவே இது கூட அவர்களுக்கு மிக விரைவில் வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதேச செயலகங்களுக்கு செயலகம் வித்தியாசப்படுவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது.
அநேகமாக இந்த மட்டத்தில் இப்பொழுது அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை தருவார்கள். எனவே இந்த விண்ணப்பத்தை உடனடியாக எடுத்து அந்த விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருந்த பல கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடைகளை பூர்த்தியாக்கி மீண்டும் அந்த விண்ணப்பத்தை பிரதேச செயலகங்களில் அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அஸ்வஸ்வக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். எனவே இவ்வாறு நீங்கள் செய்யாத பட்சத்தில், அதாவது 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுக்காரர்கள் இவ்வாறான அந்த நடைமுறைகளை கைக்கொள்ளாத பட்சத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான அஸ்வஸ்வ கொடுப்பவர்களை முழுதாக இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை தான் இந்த கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இன்றைய தேதி என்னென்று சொன்னால் 21ஆம் தேதி வருகின்றது. எனவே இன்னும் ஒரு சொற்ப நாட்கள் தான் இருக்கின்றது. எனவே இந்த காலப்பகுதியில் நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தர்களிடம் சென்று உடனடியாக சென்று இந்த வேலைகளை செய்கின்ற போது உங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவர்கள் உங்களுடைய பெயர்கள் வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே சந்தர்ப்பத்தை தவறவிடாது இதனை உடனடியாக செய்து கொள்ளுங்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தி, இலங்கையினுடைய தென்பகுதியில் நடுக்கடலில் ஒரு படகு பிடிபட்டிருக்கின்றது. இந்த படகில் 18 பார்சல்கள் போதைப் பொருட்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த 18 பார்சல்களையும் இலங்கையினுடைய தென்பகுதி கடற்பரப்பில் தங்காலை என்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த படகு பிடிபட்டிருக்கின்றது. தங்காலை என்கின்ற அந்த கடற்கரை ஓரமாக நடுக்கடலில் வைத்து பிடித்திருக்கின்றார்கள். எனவே நடுக்கடலில் வருகின்ற பெரிய கப்பல்களில் இருந்து இந்த போதைப் பொருட்களை சிறிய படகுகளில் வைத்து கடத்தி கரையோரத்திற்கு கொண்டு வந்து அதற்கென ஒதுக்கப்பட்ட அந்த பொஸ்ஸிடம் இந்த 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 கூலிக்கு வேலை செய்கின்றவர்கள் கொடுக்கின்றார்கள். இவர்கள் சில வேளைகளில் மீனவர்களாக கூட இருக்கலாம், அல்லது சாதாரணமான ஒரு குடும்ப இளைஞர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் இந்த காசுக்கு ஆசைப்பட்டு தான் இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுகின்றவர்கள். எனவே இந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தருவோம் என்று சொல்லி இந்த போதைப்பொருள் கடத்தல் முதலாளிகள் கூறியதற்கிணங்க 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இவர்கள் உண்மையான போதைப்பொருள் குற்றவாளிகளா அல்லது இடைத்தரகர்களா என்பது தெரியாத விடயமாக இருக்கின்றது. இந்த 6 பேரும் தற்போது கடற்படையினரால் கைப்பற்றுகிறார்கள். இவர்களிடமிருந்து அதிபயங்கரமான பிஸ்டல்கள் மற்றும் ரிவால்வர்கள் உள்ளடக்கிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த ஆயுதங்களை தற்போது நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். மேலும் இவர்கள் 1, 2, 3 என்று சொல்லி இந்த 6 பேருக்கும் இலக்கமிடப்பட்டு இவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது போலீசார் தற்போது இந்த 18 பொதிகளையும் பட்டுவாடா செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதாவது வகை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 300 கிலோ கொரோயின் மொத்தமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றது. 100 கிலோ ஐஸ் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றின் இந்த கொரோயின் 300 கிலோ கொரோயின் போதைப் பொருளினதும் 100 கிலோ ஐஸ் போதைப் பொருளினதும் மொத்த பெறுமதிகள் எவ்வளவு என்று சொல்லி பார்க்கின்ற போது 400 கோடி ரூபாய் பெறுமதியாக இருக்கின்றது. எனவே 100 ஆண்டுகள், அதாவது 100 ஆண்டுகள் வேலை செய்து ஒருவர் சம்பாதிக்கின்ற பணத்தை ஒரு சில வினாடிகளிலேயே இந்த போதைப் பொருள் முதலாளிகள் சம்பாதிக்கின்றார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் மன்ரா குமார திசாநாயக்க தங்காலை என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் எதிர்ப்பு கூட்டத்தில் கூறியிருந்த கருத்து இப்பொழுது நாங்கள் நினைவு கூறத்தக்க ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே இந்த 6 பேரையும் வைத்து விசாரித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு இது எங்கே இருந்து வந்தது, நீங்கள் இது எவ்வாறு கைப்பற்றீர்கள் என்று சொல்லி இதற்கு அந்த 6 பேரும் மிகவும் அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய ஒரு முன்னாள் பிரதேச சபை தலைவர் தான் இந்த போதைப் பொருட்களை கடத்தி கரைக்கு கொண்டு வர சொல்லியிருக்கின்றார். இவர் தான் இந்த தங்காலையில் இருக்கின்ற பொஸ் என்று சொல்லியும் இவர் வசந்த ஏ கொடி என்று சொல்லப்படுகின்றது. வசந்த ஏ கொடி என்கின்ற இந்த பொஸ் தான் தங்களை இந்த கடற்கரைக்கு வந்து இந்த போதைப்பொருள் நடுக்கடலில் ஒரு கப்பலில் வரும், அதிலிருந்து இறக்கி இந்த 18 பொருட்களை இந்த இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசந்த ஏ கொடி யார் என்று பார்க்கின்ற போது இவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பன்னல பிரதேச சபையினுடைய பன்னல என்கின்ற பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினராக கருதப்படுகின்றது. இந்த இடத்துல ஐக்கிய தேசிய கட்சியினர் தங்களுடைய வாய்ச்சவாடல்களை அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள்.
அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தங்களுடைய கட்சியில் இவ்வாறான எந்த ஒரு உறுப்பினர்களும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லியும் தாங்கள் மிகவும் நேர்மையான நாட்டுக்கு தேவையான நல்ல இதய சுத்தியோடு இயங்குகின்ற உறுப்பினர்களைத்தான் தங்களுடைய கட்சியில் இணைத்திருக்கின்றோம் என்று சொல்லியும் இதுவும் போலீஸ் சேட்டிக்கரோட வந்த அவ்வாறான ஆட்களைத்தான் தங்கள் கட்சியில் இணைப்போம் என்று சொல்லியும் எந்தவித போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு தொடர்பற்ற உண்மையான நேர்மையான நாட்டுக்கு தேவையானவர்களைத்தான் தாங்கள் தங்களுடைய கட்சியில் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வாய்ச்சவடல் விட்டிருக்கின்றார் இந்த சஜித் பிரேமதாசா. எனவே இவரிடம் நாங்கள் இப்பொழுது கேட்கின்றோம், இந்த 400 கோடி ரூபாய் பெறுமதியான 300 கிலோ கொரோயின் மற்றும் 100 கிலோ ஐஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த இந்த வசந்த ஏக்கொடி என்கின்றவர் எவ்வாறு உங்களுடைய கட்சியில் இணைந்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் சஜித் பிரேமதாசாவை கேட்க வேண்டியிருக்கின்றது. இன்று நாமல் ராஜபக்சவனுடைய மிகப்பெரிய ஊர்வலம் என்று சொல்லப்படுகின்ற அவரால் கூறப்பட்ட மிகப்பெரிய பேரணி என்று சொல்லப்படுகின்ற இந்த நுகேகொட பேரணி என்று நடத்தப்பட இருக்கின்றது. எனவே இதற்கான அநேகமாக இந்த பேரணி ஒரு புஷ்வானமாகத்தான் போகக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாமல் ராஜபக்ச சொல்கிறார் தான் இந்த அரசாங்கம் பிழையாக போகின்றது, பிழையான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறது. எதை இவர் பிழையாக போகிறது என்று சொல்கின்றார்? பாதாள உலக குழுக்களை கைது செய்கின்றதோ அல்லது போதை வஸ்து கடத்தல்காரர்களை கைது செய்கின்றதோ அல்லது பெரிய கண்டெய்னர்களில் இந்த எதிர்க்கட்சி தலைவர்களோட சப்போர்ட்டாக இருக்கின்ற பல உறுப்பினர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கைது செய்கிறதோ அல்லது லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுக்கின்ற அந்த நடவடிக்கைகளை பிழையாக சொல்கின்றார்களோ அல்லது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருக்கின்ற வழக்குகளுக்கு அநேகமாக எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். மக்களுடைய பெருமளவு பணத்தை வீணடித்திருக்கின்றார்கள், பெருமளவு அரசாங்க சொத்துக்களை வீணடித்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தினுடைய பணத்தில் தற்போதும் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறான முறைகேடான அரசாங்க சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவர்களை கட்டுப்படுத்தல், தடை செய்தல் போன்ற இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது தான் அரசாங்கம் பிழையாக வழிநடத்தப்படுகிறது என்ற கருத்தை சொல்கின்றாரோ தெரியாது. எனவே இது எதிர்க்கட்சிகளுடைய மனச்சாட்சிகளை உலுக்கியதோ தெரியாது. பல முன்னாள் ஜனாதிபதிகள், பல எதிர்க்கட்சி தலைவர்கள், முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி பலர் இந்த எதிர்க்கட்சியினுடைய இந்த நாமல் ராஜபக்சவனுடைய இந்த நுகேகொட பேரணிக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அநேகமாக கலந்து கொள்ள மாட்டார்கள். இந்த நிலையில் தான் தான் எடுத்த அந்த காவடியை இறக்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக இருக்கிறார் நாமல் ராஜபக்ச. இந்த இடத்துல நாமல் ராஜபக்சவுக்கு இன்றைக்கு ஒரு ஆப்பு அடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நிர்மலா கண்ணங்கரா என்கின்ற புலனாய்வு ரிப்போர்ட்டர், புலனாய்வு பத்திரிகையாளர், இவர் பல நாமல் ராஜபக்சவனுடைய பல மோசடிகளை, அதாவது இணைத்து கூட பார்க்க முடியாத, தனி மனித எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத மிக மோசடியான பல விடயங்களை அம்பலப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நாமல் ராஜபக்ச முறைகேடான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து தன்னுடைய அந்த சட்டக்கல்லூரி உட்பிரவேசத்தை செய்து சட்டக்கல்லூரியில் ஒரு லோயராக வந்திருக்கின்றார். இந்த லோயராக வந்தது செல்லுபடியற்றது என்ற கருத்து சாரப்பட இந்த நிர்மலா கண்ணங்கரை என்பவர் நாமல் ராஜபக்சனுடைய பல ஊழல் மோசடி, பல வேறுபட்ட ஊழல் மோசடி, குறிப்பாக அவர் அந்த லோயர் பட்டத்தையே குதிரையோடி பெற்றிருக்கிறார் என்று சொல்லி பல உண்மை சம்பவங்களை ஆதாரப்படி பல ஆதார டாக்குமெண்ட்ஸ்களினுடைய அடிப்படையில் விலாவாரியாக புடுங்கி போட்டிருக்கின்றார். எனவே நாமல் ராஜபக்சவனுடைய இந்த சட்டவியலாளராக வந்த அந்த பதவி சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி தோலுறுத்தி போட்டுக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக அவர் சட்டக்கல்லூரி மற்றும் லண்டனில் அவர் படித்த அந்த சிட்டி கேம்பஸ் என்கின்ற அந்த கேம்பஸ்களில் எல்லாம் புகுந்து எந்த ஒரு மனிதரும் புக முடியாத அந்த இடங்களுக்கெல்லாம் புகுந்து அங்கு இவர் மேற்கொண்ட ஊழல் மோசடிகள் அனைத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கின்றார். இது சம்பந்தமாக தற்போது நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் நாமல் ராஜபக்சவை துருவி கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். இதற்கு சரியான பதிலை இன்றைய நுகேகொட பேரணியில் தான் கூறுவதாக கூறியிருக்கின்றார். எனவே இந்த நுகேகொட பேரணியில் அவர் தன்னுடைய அந்த ஊழல் முறை, அதாவது முறைகேடான முறையில்
தன்னுடைய அந்த பட்டத்தை பெற்றது சம்பந்தமாக பேச இருக்கின்றார். எனவே இந்த இடத்துல நிர்மலா கண்ணங்கரை என்பவர் உன்னிப்பாக இவருடைய பேச்சை கேட்கப் போகின்றார். இவருடைய இந்த பேச்சுக்களில் இன்னும் பல ஊழல் மோசடிகள் வெளிப்பெறலாம் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே இன்று இந்தியாவுக்கு பிரயாணம் செய்திருக்கின்றார். இந்தியாவுக்கு பிரயாணம் செய்யவிருக்கின்றார். எனவே இந்த இந்தியா பிரயாணம் ரணில் விக்ரமசிங்கே ஏன் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சியினர் இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகேகொட பேரணி என்று சொல்கின்ற மிகப்பெரிய பேரணியை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்திலேயோ இந்த பேரணியிலேயோ அந்த போராட்டம் அநேகமாக அனுராகுமார திசாநாயக்க அதாவது என்பிபி கட்சியைச் சேர்ந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக காணப்படுகின்றது. ஆளுங்கட்சி தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆளுங்கட்சியினுடைய பதவியை கவிழ்ப்பதற்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அல்லது அந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக மிகப்பெரிய அளவில் மக்களை சேகரித்து, மக்களை இணைத்து, மக்களை திரட்டி இந்த பேரணி நடத்தப்படுகின்ற இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே ஏன் சென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அநேகமாக அரசாங்கம் செய்வது சரியாக இருந்து அதனை உணர்ந்ததன் காரணமாக இவர் தான் இலங்கையில் இருந்தால் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி வருமோ தெரியாது எதிர்கட்சியினரால் என்று சொல்லி அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு அவர் பயணம் செய்வதனுடைய முக்கிய நோக்கம் நாளைய தினம் ஜீவன் தொண்டமான் என்று சொல்கின்ற மலையக பாராளுமன்ற உறுப்பினரான ஜீவன் தொண்டமானுக்கு இந்தியாவில் ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு பிரயாணம் செய்திருப்பதாக ஒரு கருத்து தெரிவிக்கின்றது. இதே வேளையில் இந்த திருமணத்துக்கு நாமல் ராஜபக்சனுடைய தந்தையாரும் செல்லவிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த திருமணத்துக்கு கையொப்பமிடுவார்கள் தான் அந்த எழுத்தில் அந்த எழுத்து கொப்பியில் கையொப்பமிடுவார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகின்ற பதிவு திருமணமாக இருக்கிறபடியால் இந்த பதிவு திருமணத்தில் கையொப்பமிடுவதில் ஒருவர் மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே இந்த பதிவு திருமணத்தின் போது மஹிந்த ராஜபக்சவும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வாரா என்பது நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்தது ரணில் விக்ரமசிங்கே சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. கடந்த மாதத்தில் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தினுடைய பணத்தை, அரசாங்கத்தினுடைய அந்த சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தினார். அமெரிக்காவுக்கு சென்று வருகின்ற வழியில் இடையில் லண்டனுக்கு சென்றிருக்கின்றார். லண்டனுக்கு ஏன் சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக, இதற்காக அவர் பல நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், ஆதரவாளர்கள் என்று சொல்லி அவர் கொண்டு சென்றிருக்கின்றார். இதற்கு அவர் 16.5 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்திருக்கின்றார். இந்த பணத்தை அரசாங்க நிதியில் இருந்தால் எடுத்து செலவு செய்திருக்கின்றார். இது சட்டத்துக்கு முரணான ஒரு செயலாக கொள்ளப்படுகின்றது. தன்னுடைய சொந்த செலவுக்காக அரசாங்கத்தினுடைய நிதியை எடுத்து இவர் செலவழித்திருக்கின்றார். மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக இவர் சென்றதுதான் இந்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது சம்பந்தமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு விசாரிக்கப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு இவர் சிறையில் அடைப்பதற்கான வேலைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சுயநம் காரணமாக பிணையில் விடுதலை பெற்றிருந்தது அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. எனவே இதன் பின்னணியில் தற்பொழுது இவற்றுக்கான அந்த விசாரணைகள் அனைத்தும் 90% பூர்த்தியானதாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணைகளை மிக வேகமாக பூரணப்படுத்தும்படி சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழுத்தங்களை கொடுத்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. எனவே இதன் பின்னணியில் சிஐடியினர் இந்த விசாரணைகள் அனைத்தையும் 90% முடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த விசாரணைகளில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் கைது செய்யப்படுவாரா என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே வேளையில் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரத்யேக செயலாளர் ஒருவர் இருக்கிறார் தானே, அந்த செயலாளர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இது கூட தற்போது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றது. இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய அந்த பிரத்யேக செயலாளர் வெளிநாடு எங்கும் சப்பி செல்லாதவாறு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றம். தற்பொழுது இவருடைய மகள் ஒரு ஆள் வெளிநாடு ஒன்றில் வசித்து வருகின்ற நிலையில் அந்த மகளினுடைய குழந்தை பெறுவதற்காக மகளுக்கு குழந்தை பெற்றிருக்கின்றார். இந்த குழந்தையை பார்வையிடுவதற்காக தனது அந்த வெளிநாட்டு பயணத்தினுடைய தடையை நீக்க சொல்லி தன்னுடைய சட்டத்தரணிகளின் ஊடாக இந்த ரணிலுடைய பிரத்யேக செயலாளர் ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்த போது இதற்கு கடுமையான எதிர்ப்பு அரசு தரப்பு சட்டத்தரணிகளால் கிளப்பியதை அடுத்து இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் மிக முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரச்சனைகள் அல்லது அரசாங்க
காலத்தினுடைய அந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மோசடிகள் ஊழல்களுக்கு இவர்தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த ரணில் விக்ரமசிங்க வாங்குகிற அனைத்து பண கொடுக்கல் வாங்கல்களுக்கும் கையொப்பங்களை இட்டது இவர் தான் செயலாளராகத்தான் இருக்க முடியும். எனவே இவர் தற்போது நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு செல்வது இந்த விசாரணைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று சொல்லி அரச தரப்பு சட்டத்தரணிகள் வாதிட்டதன் பின்னணியில் இவருக்கான அந்த வெளிநாட்டு தடை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தடை நீக்கம் பிறப்பிக்கப்படவில்லை, தடை உத்தரவு தொடர்ந்தும் இருக்கின்றது. எனவே இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.